டூர் காராக இருந்திருக்கு. இப்போ ஓன் போர்டை கன்வர்ஷன் பண்ணிட்டாங்க. டூர் வண்டியாக இருக்கும்போது டீ போர்டாக இருக்கும்போது இந்த வண்டி 80 km ஸ்பீட் தான் மேக்ஸிமம் போகும். ஆனால் இப்போ ஓன் போர்டாக உள்ளவங்களுக்கு அந்த ரெகுலர் ஒயிட் போர்டோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணுன்றதுனால இப்போ நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோம். இங்கே ஓபிடி கனெக்ட் இருக்குது. இந்த ஓபிடி கனெக்டர் மூலிமா இந்த ஒயரிங் அவேர்னஸ் மூலிமா ஸ்பெஷல் டூல் வழியாக நம்ம இந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. இதான் இந்த இசிஎம் சொல்லுவோம் சரிங்களா. இதில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போது இதுவே நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போனீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் இந்த ஹார்ட்வேர் மாற்றுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகும், 40-50,000 ஆகும். ஆனால் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் தான் ஃப்ளாஷ் பண்ணுறோம். இந்த கார் எந்த விதத்தையும் டச் பண்ணல, நம்ம எதையுமே கட்டல சரிங்களா. இந்த ப்ரோக்ராம் பண்ணி முடிச்ச உடனே இந்த வண்டி ரெகுலராக ஒயிட் போர்டு என்ன அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணும். ஒயிட் போர்டுக்கும் இந்த இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸ் இல்லை. இதான் ஏற்கனவே இருக்கிற ஹார்ட்வேர் சேமே ஒயிட் போர்டுக்கு டீ போர்டுக்கும் இப்போ ப்ரோக்ராமையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு நான் டீ போர்டுக்கும் சேவ் பண்ணிட்டதுனால கிட்டத்தட்ட நம்ம 40-50,000 ரூபாய் டி சேவ்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு.